உயிர். இதன் ஆசிரியர் கந்தர்வன். ஒரு உச்சி வெயிலில் கடலோடி திரும்பிய மீனவர் ஒருவர் தான் போட் செட்டியில் அந்த செய்தியை சொன்னார். தீவில் ஒரு திமிங்கலம் ஒதுங்கி கிடப்பதாக. செய்தி கிராமத்தின் வழியாக செல்லும் பஸ்களிலும் லாரிகளிலும் நகரத்திற்கு அன்று மாலைக்குள் வந்து சேர்ந்துவிட்டது. நகரத்திலிருந்தும் வேறு எங்கிருந்தும் போட் செட்டிக்கு பஸ்களில் வர வேண்டும். பிறகு 3/4 மணி நேர படகு சவாரிக்கு பின் தீவிற்கு போகலாம் என்றார்கள். முதலில் சில ஆண்கள்தான் பஸ் பயணம். கடல் சவாரி வெறித்து கிடக்கும் தீவு என்று பயத்தை மறைத்தபடி நண்பர் குழுமாய் போய் பார்த்துவிட்டு வந்தார்கள். வந்த அவர்கள் அளந்த அளப்பு மனைவி குழந்தைகளுடன் இன்னொரு பயணம் என்றானது. பத்திரிகைகளில் பெரிய செய்தியாக காலையிலையும் மாலையிலையும் வெளியிட்டார்கள். வானொலி தொலைக்காட்சியிலையும் திமிங்கலத்தை காட்டி பிள்ளைகள் ஒரே குரலில் புறப்பட்டு போகணும் என்றார்கள். தகவல் என்னவென்றால், பஸ்களிலும் போட் செட்டிலையும் நெரிசல் தாளவில்லை என்றும் மாருதி சியாலோ டீபோர்ட் கார்கள் பகல் முழுவதும் போட் செட்டி வாசலில் கிடக்கின்றன என்பதாகும். திமிங்கலம் ஒதுங்கிய 3ஆம் நாள்தான் அவன் குடும்பத்தோடு தீவுக்கு பயணமானான். புறப்படும் முன் 2 நாளாய் பிள்ளைகள் விடிந்து எழுந்ததும் திமிங்கலம் குறித்து கூடி கூடி உட்கார்ந்து கற்பனையும் பேத்தல்களுமாய் வாய் ஒழுக பேசி தீர்த்ததை அவள் அடிக்கடி பார்த்துவிட்டு வாய்ப்பொத்தி திரும்பிக் கொண்டு சிரித்து வைத்தாள். சிரிக்காமல் என்ன செய்வது? விடிய காலையில் உட்கார்ந்து இரண்டும் இப்படி பேசிக்கொண்டிருந்தது. அது மேலே ஏறி போனா மேகத்தையே தொட்டுறலாம், தெரியுமா? எனக்கும் தெரியுமே. அதோட ஒரு காலு நம்ம ஊர் அளவு பெருசு. எனக்கும் தெரியுமே. நாமெல்லாம் பார்த்து இவ்வளோண்டு தூரம்தான் பார்க்க முடியும். அது கண்ணால் பார்த்துச்சுன்னா உலகமே தெரியும், தெரியுமா? நாம் இங்கே உட்காந்துக்கிறதெல்லாம் தெரியுமா? ஆமாம். அப்பா பேப்பர் படிக்கிறதெல்லாம் கூட தெரியுமா? எனக்கும் தெரியுமே. ஆனால் அதுக்கு ஒரு கண்ணு தான். பொடி, 2 கண்ணு. எனக்கு தெரியும்ன்றியே, நீ எங்கே போய் பார்த்த? என்னை மட்டும் சித்தி வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்கல்ல, அப்போ நீ வள்ளியே. அன்னைக்கு ஒரு நாள் அங்கே வந்துச்சு, நான் பார்த்தேன். புழுகாதடா, நீ தான் புழுகி. T20,000 League Under the Sea என்று 9ஆம் வகுப்பில் ஒரு நான்டிடெயில் புத்தகத்தை இங்கிலீஷ் பாடமாக வைத்திருந்தார்கள். கடலுக்கடியில் அதுவரை இல்லாத பெரிய சைஸில் ஒரு ராட்சச திமிங்கலம் தெரிவதாகவும், அதனால் கடலின் ஒரு பிராந்தியம் முழுவதும் மீனவர்களின் வலை அருந்ததையும் படகுகள் கவிழ்ந்ததையும் நாவல் சொல்லி வரும். கடல் நம்பிகள் பீதி கொண்டு திரிந்தார்கள். திமிங்கலம் அவ்வளவு பிரம்மாண்டமாக சொல்லப்படும். அந்த திமிங்கலத்தை வேட்டையாட குறி பிசக்காமல் உலகிலேயே சிறப்பாக ஈட்டி எறியும் பலசாலிகள் இருவரோடு ஆழ்கடலில் திமிங்கல வேட்டை நடக்கும். திமிங்கலத்தையும் காண்பார்கள். ஈட்டி எறிந்ததும் டை என்று உலோகத்தின் மீது விழும் சத்தம் கேட்கும். அது முதலாக ரகசியமாக செய்துவிடப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் என்ற மர்மம் முடிச்சு நாவலில் அவிழும் இடம் அந்த வயதில் பரவசமாக இருந்தது. பிள்ளைகளிடம் அந்த கதையை சொன்னதும் நடுக்கடல், திமிங்கலம், கடற்பயணம், பூதங்கள் உருவத்தில் ஈட்டி எறிபவர்கள் என்று இன்னும் அதிக கற்பனையோடு ஒன்றிடம் ஒன்று நிறைய பேத்தி கொண்டிருந்தது. அவளும் இந்த கதையை கேட்ட பின்னர் திமிங்கலம் பற்றி வரும்போது ஏதாவது கேட்டாள். கடலும் கிழவனும் கதையை மறுநாள் ராத்திரி 9 மணி வாக்கில் சொன்னான். கிழவன் விடாப்பிடியா ராட்சச மீனோடு போராடியதை வெகுநேரம் சொல்லி முடித்ததும் பிள்ளைகள் கேட்டன, இப்பவே போவோமா திமிங்கலம் பார்க்க என்று. அவளுக்கே அப்படி ஒரு ஆர்வம் வந்து முகத்தில் நின்றது. போட் செட்டியில் கூட்டம் மிகுதியாக நின்றது.
சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போகிறவர்கள் கொண்டு செல்லும் பொருட்கள் தின்பண்டங்களோடு நின்றார்கள். கேமராக்கள் நிறைய தெரிந்தன. பிரயாணிகள் படகு என்று 1-2 தான் நின்றன. மற்றவை எல்லாமே மீன்பிடி படகுகள் தான். அநேகமான படகுகள் கடந்த 2 நாட்களா மீன் பிடிக்க போகவில்லை. இருட்டும் வரை தீவுக்கு பயணிகளை கொண்டுவிட கூட்டி வர எல்லாம் வருமானம்தான். போட்சீட்டியில் அவனை கவர்ந்த விஷயம் ஒன்று. அந்த கருங்கல் மேடையில் இருந்தும் படகுகள் ஏற எவ்வளவு வில்லங்கமான ஆளுக்கும் வாயடிக்கும் பலசாலிகளுக்கும் சவடால்காரனுக்கும் இன்னொரு கை உதவியாக தேவைப்பட்டது. பிள்ளைகள் போட்செட்டியின் மேடையில் நின்று நீல நெடுங்கடல் பார்த்து குதித்தன. அவளே கடல் பார்த்து அடக்க முடியாமல் பார்த்தபடி பேசினாள் அவனிடம். விசைப்படகின் முன்பகுதியில் அவன் குடும்பம் உட்கார்ந்து கொண்டது. கடலை கிழித்து கொண்டு படகு போவதை பார்க்க அதுதான் சரியான இடம் என்று சொல்லியபடி உட்கார்ந்தன பிள்ளைகள். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் படகுகள் வந்ததால பிள்ளைகள் ஆராவரித்து கையசித்தார்கள். படகில் உட்கார்ந்து பார்க்க கடல் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இல்லை. தூரம் விட்டு தூரத்தில் அழுத்தமான நீளத்திலும் வாழமாய் கிடந்தது கடல். மேலே வானத்தின் நிறமும் கீழே கடலின் நிறமும் ஒரே மாதிரியாக இருந்திருந்தாலும் 2 பிரம்மாண்டங்களை ஒரே நேரத்தில் பார்த்ததிலோ மனதுகள் எவ்வி பறந்தன. பிள்ளைகள் ஒன்றிடம் ஒன்று என்றோ பார்த்த யானையை பற்றி பேசியது. இன்னொன்று பதிலுக்கு சறுக்கலில் பார் விளையாடதை பார்த்தபோது பயமாக வந்ததை பற்றி பேசியது. அதிசயம் பார்த்து அனுபூதிக்கும் நேரங்களில் பிள்ளைகள் இப்படி பேசுவதை கேட்டு அவனுக்கு இப்பொழுது பழகிவிட்டது. படகு போகும் ஓரங்களில் ஆங்காங்கே மிதவைகள் கிடந்தன. தீவுக்கு பாதை போட்டுவிட்டார்கள். ஒரு முழுக்கை நீல மீன்கள் தூரத்தில் அவ்வப்பொழுது வெட்ட வெளிக்கு வந்துவிட்டு கடலுக்குள் பாயும் போதெல்லாம் பிள்ளைகள் கைத்தட்டின. மண்மேட்டில் தாவரங்கள் மங்களாய் தெரிந்தது. அதோ தீவு என்றன பிள்ளைகள். அடுத்தவர்கள் காதில் விழாமல் அவள் அவனிடம் சொன்னாள். இந்த பிள்ளைகள் புண்ணியத்துல ஒரு ஆசையில பாதி நிறைவேறியது இன்னைக்கு. என்னது? வாழ்க்கையில ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு போய் வரணும்னு அசட்டு நினப்பு அடிக்கடி வரும். 4 பக்கமும் கடலா ஒரு மேட்டுல இறங்குறப்ப நினைச்சிக்க வேண்டியதுதான் இது ஒரு நாடுன்னு. கடல் தாண்டி வரோம்ல. அவளை பார்க்க பாவமாகவும் சிரிப்பாகவும் இருந்தது. கடற்கரை குளற்கரை போல மணற்பாங்காய் அழகாக இருந்தது. படகுத்துறை அருகில் கீழ் திசையில் ஒரு குடிசையும் அதில் கருத்து மெலிந்த 2 ஆட்களும் இருந்தனர். அவர்கள் படகிலிருந்து இறங்கி போகும் ஆட்களை மிரட்சியோடு பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்களுக்கு அருகில் 2 மெலிந்த செவல நாய் நின்று கொண்டிருந்தன. குடிசைக்கு நேராக கடலுக்குள் கம்புகள் ஊன்றி செயற்கை முத்துகளை விளைவித்திருக்கிறார்கள். நகரில் இருக்கும் ஒரு பெரிய நிறுவனம் அதை நடத்துகிறது. இரவு பகலாய் அதை பாதுகாக்க அந்த குடிசையும் மெலிந்த அந்த மனிதர்களும் நாய்களும் என்றார்கள். பிள்ளைகள் அவர்களை ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு ஒன்று கேட்டது. அப்பா, ராத்திரியெல்லாம் இவங்க மட்டும் இந்த தீவிலேயே இருந்துக்குவாங்களா? ஆமா, பயமா இருக்காதா? கூட நாய் இருக்குல்ல, நாயும் மெலிஞ்சு போயிருக்கு. தினம் வர்றவங்கெல்லாம் போனப்புறம் திமிங்கலமும் இவங்களும் மட்டும்தான் தீவில் இருப்பாங்க இல்லையாப்பா? ஆமா, கீழே பார்த்து நட. தீவின் மறுபக்கம் திமிங்கலம் ஒதுங்கி கிடப்பதாக சொன்னார்கள். படகுகளை இறங்கி குடும்பங்கள் முன்னும் பின்னும் போய்கொண்டிருந்தன. இளைஞர்கள் குழு அட்டகாசம் பண்ணிக்கொண்டு வெகு பின்னால் வந்து கொண்டிருந்தது. தீவில் தாவரங்கள் எல்லாமே ஒரு தினுசா இருந்தன. ஊரில் நீண்ட காய்க்கும் புடலை ஒரு ஜானுக்குள் முடங்கி கிடந்தன. எந்த செடியின் இலையை பறித்து மென்றாலும் உப்பு கரித்தது. மக்கள் நடந்து போன இந்த 3 நாட்களுக்குள் ஒற்றையடி பாதை உருவாகியிருந்தது.
மித வெயிலும் அடர்ந்த புதர்களும் உடம்பையும் மனதையும் லேசாக்கின. நடந்து போகையில் அவன் பிள்ளைகள் கூட வரும் பல ஊர் பிள்ளைகளோடு பேச்சு கொடுத்து நெருங்கி கொண்டன. ஓடி பிடித்து திரும்ப பெற்றோரிடம் வந்து விழுந்து உற்சாகமாக வந்தார்கள் பிள்ளைகள். வெகு தூரத்திலேயே தெரிந்தது. திமிங்கலம் கரை மேல் வண்ணங்களில் ஜனங்கள் தெரிந்தார்கள். பிள்ளைகள் முன்னை விட பாய்ச்சலில் போகவும் தொடர்ந்து அதே வேகத்தில் நடக்க சிரமமாக இருந்தது பெற்றோர்களுக்கு. பனைமர நீளத்திலும் ஆலமர அகலத்திலும் திமிங்கலம் கிடந்தது. யானையின் வெளிர் கருப்பில் வேல் உடம்பும் கீழே வெள்ளையுமாய் கிடந்தது. வாய் தரையில் கிடந்தது. உடம்பு முழுவதும் சமுத்திரத்திற்குள் வயிற்று பகுதியிலிருந்தும் இரத்தம் கசிந்தது. கசிந்தது என்ன, ஒழுகி கலந்து கொண்டிருந்தது சமுத்திரத்தில். கப்பலில் மோதி அடிபட்டிருக்க வேண்டும், பகரையில் மோதி காயம் வாங்கி பொதுங்கியிருக்க வேண்டும் என்று பலவாறாக பேசிக்கொண்டார்கள். அந்திம காலத்தில் மனிதர்கள் வாய் வழியாய் மூச்சு விட்டு அவஸ்தைப்படுவது போல திறந்து திறந்து மூடியது வாய். அவ்விதமான ஒவ்வொரு தடவையிலையும் சிரசில் இருக்கும் பெரிய துவாரம் வழியாக கடல் நீர் ஆகாயத்தில் பீச்சி அடித்தது. மூச்சு விட்டு மூச்சு இழுக்கும் போதெல்லாம் கடல் ஏறி இறங்கியது. இரத்த ஒழுக்கை பார்க்கவும் திக்கி திக்கி மூச்சு விடுவதை பார்க்கவும் பரிதாபமாக இருந்தது. இதுவரை பார்த்திராத பெரிய ஜீவராசியின் மரண படுக்கை என்பதால் சுவாரஸ்யமாகவும் பார்த்தார்கள். திமிங்கலவாலுக்கு வெகு அருகிலேயே பேர்க்கடலை, ஐஸ்கிரீமு, தயிர் சாதம், குளிர்பானங்கள் விற்பனையாகி கொண்டிருந்தன. கடலுக்குள் போய் திமிங்கலத்தின் தலையை பார்க்க விரும்பியிருக்கிறார்கள் பிள்ளைகள். தலை கிடந்த இடம் வெகு ஆழம். விஷயம் அறிந்ததும் 2-3 சிறிய படகுகள் இதற்கென வந்துவிட்டன. பிள்ளைகளை ஏற்றி திமிங்கலத்தை சுற்றி காண்பித்து இறக்கிவிட்டு பணம் பெற்று கொண்டார்கள். அவர்கள் போன சமயத்தில் மீன்துறை அதிகாரிகள் கடலுக்குள் வெகு தூரத்தில் ஒரு படகில் இருந்து கொண்டு திமிங்கலவாய்க்கு நேராக முரட்டு மீன்களை தூக்கி எறிந்தார்கள். அவை திமிங்கலத்தின் திறந்த வாய் அருகே விழுந்தோ அவைகளை அது ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. மூச்சு வாங்குவதையும் விடுவதையும் தவிர வேறு ஞாபகங்கள் அற்று போய் கிடந்தது. சிரசின் வழி ஆகாயத்திற்கு பீச்சும் தண்ணீர் மட்டும் அந்த சூழ்நிலையிலும் அதன் கம்பீரத்தை காட்டிக் கொண்டிருந்தது. கரை தாண்டி மணல் மேட்டில் சிறிய இலைகள் அடர்ந்த பேர் தெரியா செடிகள் தூசி அப்பி கிடந்தன. அங்கு போய் நிழல் தேடினார்கள். உடம்பில் கால்வாசிக்கு கிடைத்த செடி நிழல்களில் ஏற்கனவே மக்கள் நின்றும் உட்கார்ந்தும் தூரத்தில் திமிங்கலத்தின் ஓரத்தில் ஓடி ஓடி பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளை அதட்டி கொண்டிருந்தனர். கடல் நீரில் கால் நனைத்தபடி அவன் பிள்ளைகள் படகுக்காக காத்திருந்தார்கள். படகு கிடைத்ததும் அவர்களை கைத்தட்டி அழைத்தனர். குறுகி வந்திருந்த வால் பகுதியிலிருந்து தொடங்கி பருத்து விரிந்த வயிறு தாண்டி போய் கொண்டிருந்தது. கடல் மக்கள் எவ்வளவு பேர் இந்த பெரிய உருவத்திற்கு பயந்து வால் சுருட்டி வாய் பொத்தி ஓடி ஒளிந்திருப்பார்கள் என்று பிள்ளைகள் விலாவரியாக விவாதித்து கொண்டு வந்தார்கள். படகில் பல ஊர் பிள்ளைகள் இருந்ததால புது புது விவரங்களை பரிமாறிக்கொண்டார்கள். அவர்களுக்கு முன் சென்ற படகுக்காரர் படகை நிறுத்தி பிள்ளைகளை திமிங்கலத்தின் மீது ஏற்றிவிட்டார். கையில் கோன் ஐஸ்கிரீமுடன் பிள்ளைகள் படு உற்சாகமாக திமிங்கலத்தின் முதுகில் ஏறினர். முதுகின் மீது நின்று குதித்தனர். சறுக்கி கீழே போய் மேலே வந்தனர். ஐஸ்கிரீமை திமிங்கலத்தின் கரிய தோளில் தடவினர். எவ்வளவு அதட்டியோ அவன் பிள்ளைகள் கேட்பதாய் இல்லை. அவைகளோ திமிங்கலத்தின் மீதே விளையாடண்டார்கள். ஐஸ்கிரீமால் தங்கள் பெயர்களை திமிங்கலத்தின் முதுகில் இனிஷியலோடு எழுதினார்கள். எருமை மேய்க்கும் சிறுவர்கள் எருமை மீது அமர்ந்து பக்கவாட்டில் எருமையின் வயிற்றை தட்டி விரைந்து நடக்கும்படி செய்வது போல இவர்களும் திமிங்கல முதுகில் உட்கார்ந்து வயிற்றுக்கு எட்டி எட்டி கையால் அடித்தார்கள். என்ன வேகமாவே போக மாட்டேங்குதே, அதோ தெரியுது பாரு இன்னொரு தீவு, அங்க போ என்று கத்தினார்கள் திமிங்கலத்திடம். கடலில் நீரோட்டம் அதிகமாக இருந்தது. மேற்கு நோக்கி ஆறு போல்
ஓடிய நீரில் சிவப்பு கலந்திருந்தது. திமிங்கலத்தின் வயிற்றிலிருந்து ஒழுகிய இரத்தம்தான் படகின் அடிப்பகுதியிலெல்லாம் சிவப்பாக இருந்தது. கடல் வாசமும் இரத்த வாசமும் கலந்த கவிச்சை வாடை கரை வரை வீசியது. திமிங்கல சவாரியை விட்டு பிரிய அவர்களுக்கு மனமே இல்லை. பிள்ளைகளை பிடிவாதமாக இறக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் கரைக்கு வந்த பின்னும் மேலும் மேலும் ஜனங்கள் பிள்ளைகளோடு கடலில் இறங்கியபடி இருந்தார்கள். பிள்ளைகள் இப்பொழுது 50-60 பேர் திமிங்கல முதுகில் உட்கார்ந்து கொதித்து கொண்டிருந்தார்கள். தயிர் சாத பொட்டலங்களை வாங்கி கொண்டு கரையோர சிறு நிழல்களில் தாண்டி தீவின் உட்புறத்தில் வளர்ந்து கிடந்த தாழம் புதரடியில் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். பிள்ளைகள் தீவை சுற்றி வர வேண்டும் என்பதில் குறியாக நின்றார்கள். சாப்பிட்ட இலைகளை சுருட்டி கொண்டு எழுந்தபோது பார்த்தார்கள், பக்கத்து தாழம்புதர் நிழலில் சில பேர் கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தார்கள். பிள்ளைகளோடு தீவின் கிழக்கு பக்கமாய் கரையில் கால் நனைத்தபடி வெயிலுக்குள் நடந்தார்கள். திமிங்கலம் பார்க்க வந்த இளைஞர்கள் பலர் அநேக இடங்களில் கடலுக்குள் நீந்தி விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் கடலுக்குள் தூரத்தில் நின்ற பாறைகள் வரை அவற்றின் மேலேறி நின்று அலையடித்த நீரை உடம்புகளின் மீது வாங்கி கொண்டிருந்தார்கள். கடல் நுரை ஒன்றை அவன் பிள்ளைகளிடம் எடுத்து கொடுத்தான். அவன் சிறுவனாக இருந்தபோது சிலேட்டை அழிக்க அந்த காய்ந்த நுரையை பயன்படுத்தியதை சொன்னபோது பிள்ளைகள் அந்த ஒட்டு நுரையில் நிறைய கால்சியம் இருப்பதாகவும் வீட்டில் வளர்க்கும் லவ் பேர்ட்ஸுக்கு உண்ண கொடுக்கலாம் என்று சொல்லி பத்திரப்படுத்தினார்கள். கடல் அலைகளில் அடித்து வந்த பாசிகள் கடல் புல் என்று ஒதுங்கி கிடந்த தாவரங்களை சுகமாக மிதித்தபடி தீவையே வட்டம் அடித்து திமிங்கலம் கிடந்த இடத்திற்கு வந்தார்கள். இன்னும் 50 அடி தூரம் இருக்கையில் அவர்கள் கண் முன்னே அந்த பிரதேசமே நடுங்கும்படி அது நிகழ்ந்து கொண்டிருந்தது. ரத்தம் ஒழுகியவாறும் மூச்சு விடவும் சிரமப்பட்டு கொண்டிருந்த திமிங்கலம் சரேர் என்று உதறிக்கொண்டு வெகு உயரத்துக்கு எழுந்தது. திமிங்கலத்தின் முதுகில் ஏறி விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் சிதறி விழுந்து கரை நோக்கி நீந்தியும் ஓடியும் வந்தார்கள். படகுகள் கவிழ்ந்து விட்டன. படகுக்காரர்கள் கரை நோக்கி நீந்தினார்கள். படகுகளை போட்டுவிட்டு படகுகளில் திமிங்கல முதுகில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக காத்திருந்த பெற்றோர்கள் பதறியபடி கடலுக்குள் விழுந்து கரைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். துணிந்து சில பேர் ஓடி கடலுக்குள் தடுமாறியவர்களை பிடித்து இழுத்து வந்தனர். திமிங்கலம் அசைந்தபடி கிடந்தது. எல்லோரும் பீதி அடைய துவங்கினர். அங்கும் இங்கும் ஓடினார்கள். திமிங்கலம் தலைவழி பீச்சும் கடல் நீர் அதிக அளவில் இருந்தது. அடுத்த ஒரு தாவலுக்கு அது முயல்வதாக பட்டது. பெற்றோர்கள் பிள்ளைகளை வைது கொண்டும் இழுத்து கொண்டும் தீவின் மறுபக்கம் உள்ள படகுத்துறை நோக்கி ஓடினார்கள். திமிங்கலம் திரும்பி தீவுக்கு விழுந்தால் நாமெல்லாம் சட்னி தான் என்று சொல்லிக்கொண்டே ஓடினார் ஒருவர். கால்வலிக்க நடந்த அந்த தீவு இப்பொழுது சின்ன நிலத்துண்டாக தெரிந்தது. இப்பொழுது திமிங்கலம் திரும்பி தீவுக்குள் விழுந்தால் தீவு கடலுக்குள் போய்விடும் என்றார் ஒரு பெண். இன்னும் நிறைய ஜனங்களும் பெரும் நிலமுமாக இருந்ததால் இந்த பயம் வந்திருக்காது என்று தோன்றியது அவனுக்கு. கடைசியாய் திமிங்கலத்தின் முதுகில் விளையாடி வெகுநேரம் வரை கீழே இறங்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்த 2 பிள்ளைகளை அவற்றின் அப்பா உடம்பு குன்றி போகும்படி அடி அடி என்று அடித்தார். அவர்கள் எல்லோரும் முழுக்க நனைந்திருந்தார்கள். படகுத்துறையில் கூட்டம் ஒரு கட்டுக்குள் இல்லை. ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டும் மிதித்து கொண்டும் படகுகளில் ஏறினார்கள். படகுக்காரர்களின் எச்சரிக்கை மிரட்டல் எல்லாவற்றையும் மீறி படகுகளில் உட்கார்ந்து கொண்டு சீக்கிரம் புறப்படும்படி விரட்டினார்கள். படகுகள் திரும்பி வருவதற்காக காத்திருந்த போது கடைசியாக வந்தவர்கள் சொன்னார்கள், திமிங்கலம் மறுபடி எவ்வி பாஞ்சி மெல்ல மெல்ல கடலுக்குள் போய்கிட்டு இருக்கு என்று. தூரத்தில் ஒருவர் ஓடி வந்து கொண்டிருப்பவர் சொன்னார், அதெல்லாம் பொய், அது மெல்ல மெல்ல செத்துக்கிட்டு இருக்கு. அவள் முகம் வெளிரி நின்றாள். அடித்து பிடித்து படகில் ஏற எவ்வளவு முயன்றோம், 2ஆம் முறையாகவும் முடியவில்லை.
இதற்குள் படகு துறையில் பெரும் அலைகளை அடிக்க துவங்கி திமிங்கலம் இந்த பக்கமாக வந்து கொண்டிருப்பதாக பிள்ளைகளோடு நின்றவர்கள் பயந்தபடி முணங்க துவங்கி இஷ்ட தெய்வங்களை எல்லாம் கூப்பிட்டு கொண்டு திசை நோக்கி வணங்கினார்கள். அவர்கள் ஏறியதுதான் கடைசி படகு. தீவு வெறிச்சோடி கிடந்தது. அந்த ஒரு குடிசையும் 2 மெலிந்த ஆட்களும் வற்றிய 2 நாய்களும் மட்டும் அந்த படகை வெறித்து பார்த்து கொண்டு நின்றார்கள். முற்றும். உயிர்